ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கும் வழக்கம் போல் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு மார்னிங் கிளம்பிட்டோம் கைஸ். இன்றைக்கி என்னடா பல்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், இன்றைக்கி வந்து மாமாவோடைய பல்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டு வந்துட்டேன். எமர்ஜென்சிக்காக வந்துட்டேன். இப்போ தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி இதோட 3வது டைம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு த்ராட்டிலே நல்லா இருந்தது, செக் பண்ணேன். கிரிப்பும் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் இனிஷியலும் நல்லாவே இருக்குது. நார்மலாக பூஸ்ட்டே நல்லாவே இருக்குது. இனிஷியல் பூஸ்ட்டு நல்லாவே இருக்குது. செக் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்றது. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்றது. இனிஷியலில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் கூட எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தேன். பார்த்தா ஓகே தான், எனக்கு பல்சர் ஓகே தான், நல்லாயிருக்கு. இது வந்து பல்சர் 125. நாங்கள் ஸ்டோர் ரூமில் போய்ட்டு எடுக்கும்போது ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது அந்த பைக் எடுத்து. ஸ்டோர் ரூமில் எடுக்கும்போது ஆக்சுவல் 1,20,000 அந்த மாதிரி கிட்ட வந்தது சம்திங். அதவே அவங்க ஸ்டோர் ரூமில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போக 1,17,000 15,000 நெட் கேஷில் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நம்ம பாப்பா மேரேஜுக்கு இதுதான் மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் பண்ணோம். இந்த பைக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாப்படி, அதனால் இந்த பைக்கே கொடுத்துட்டோம். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் பல்சர் 125 பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் தெரிக்க விடுங்க கைஸ். யார் யாருக்கெல்லாம் பல்சர் 125 பிடிக்கும் அப்படின்னு. பைக் லவராக இருந்தால் ராக்கெட்டோட எமோஜி வந்து சென்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். நமக்குலாம் எப்பயுமே ஒன்லி சிங்கிள் சிலிண்டர் கிங் KTM Duke 390. 250 நல்லா தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 250 சூப்பராகவே இருக்குது. நானும் செக் பண்ணியிருக்கேன். 390 ஆக்சுவல் எப்பயுமே கிங்கு தான், அதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ தாங்க ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஹோட்டல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒன்றா கடந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். காலையில் வெயில் நல்லா அடித்ததுன்னா பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இது சப்போஸ் ஒரு மாதிரி க்ரௌடாகவே இருந்தது, அதாவது மானம் மாதிரி மூடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா குளிரும். அதுதான் கொஞ்சம் கடுப்பு. காலையிலே குளிரும், ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வரும் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருந்தோம். டிஷர்ட்னாவே அதிகமாக வண்டி ஓட்டும்போது காற்று அதிகமாக அடிக்கும்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து திருவண்ணாமலையில், அதாவது அவலூர்பேட்டை டு திருவண்ணாமலை பைபாஸ் கிராஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ரோடுக்கும் திருவண்ணாமலைக்கும் சேம் டிஃப்ரெண்ட்டு தான், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். அவலூர்பேட்டையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சம்திங் அரவுண்ட் அதுதான். சென்னை பைபாஸ்லேருந்து அதுக்கும் அதே தான் டிஃப்ரெண்ட் வரும். அஸ்யூஷுவல் இந்த பல்சரை பற்றி சொல்லணுன்னா மினிமம் 55லேருந்து 60 வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். லிட்டருக்கு 60 கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க கைஸ். இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கண்ணாடி இல்லாமல் மூஞ்சில் ஒரே தூசியாக அடிக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ரொம்ப கை ரொம்ப வலிக்கல, அதுதான் மெயின். அந்த த்ராட்டிலுக்கும் நல்லாயிருக்கு. இன்னும் கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச இனிஷியல் நல்லாயிருக்கு. பட் இன்னும் லாங் ஓவரில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்துருக்கலாம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பவரும் மைலேஜுமே ஈக்குவலாக தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் R15 155cc, பட் மைலேஜ் 60-55 அந்த மாதிரி தருது. இப்போ இருக்கிற யங்ஸ்டரு 2K கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே R15ன்றது ஒரு ட்ரீம் பைக். என்ன கேட்டால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் R15 ஃபேவரட் தான், என்னையை தவிர. ஓகே, பேசிக்கிட்டே நம்ம நாச்சிப்பட்டு பைபாஸ் வந்துட்டோம். எந்த ரோடுனா இது உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லலாம், சென்னை டு திருவண்ணாமலை பைபாஸ்.
இதுதான் நேஷ்னல் பைபாஸில் இப்போ கிராஸ் ஆக போகிறோம். நேஷ்னல் பைபாஸில் இருந்து நேராக போனோம்னா நமக்கு வீடு தான். எங்கேயுமே டர்னிங் கிடையாது. இப்படி ஸ்ட்ரிக்டாக ஒரே ரோடு தான். கட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த டிஸ்க்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க்கும் சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் வேறு என்ன சொல்கிறது, இந்த மிரர் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. எங்கள் மாமாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டாரு. ஏன்னு தெரில, அவருக்கு பர்சனலாக பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் எனக்கு மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டினா சுத்தமாக பிடிக்காது, கடுப்பாயிடுவேன். ஏன்னா மிரர் இருக்கும்போது பார்த்து ஏறும்போதே வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுவாங்க. மிரர் இல்லாமலாம் ஓட்டணுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா வழி விட மாட்டாங்க, ஏறுறது யார் ஏறி வராங்கன்றது தெரியாது. சில பேர் டக்கு டக்குன்னு கிராஸ் ஆகுவாங்க, அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, இந்த லாரி கிராஸ் அடிச்சுட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு ஏறியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா மைக்கோட அப்டேட் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ப்ரோ. என்ன சேல்ரி போடலை, என்ன சேல்ரி வாங்கலை. சேல்ரி வாங்கினதுக்கப்புறம் தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். இஎம்ஐ போயிட்டுருக்கு, இஎம்ஐக்கும் பேமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கப்புறம் தான் ப்ரோ ரெடி பண்ணோம், பார்த்துக்கலாம். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் ஒவ்வொரு இடத்தையும். எல்லாத்தையும் ஒரே டைமில் என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். வண்டி ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு சீரியஸாக. சஸ்பென்ஷன்லாம் சொல்ல போனால் ஒரு மேடு பள்ளத்தில் போகும்போது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோவும் தெரியல. மேடு பள்ளத்தில் போனால் ஒரு மாதிரி குலுங்கும்ல, அந்த எஃபெக்ட் அதிகமாக தெரியல எனக்கு, நல்லா தான் இருந்தது. ஓகே, பேசிக்கிட்டே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கிராஸ் பண்ணுறதுக்கு, பண்ணிக்கலாம். 60ல் தான் போயிட்டுருக்கேன். 40, 50, 60 இது 3 தான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே V3 ஃப்ரண்ட்டில் வேகமாக போகுது. நிறைய பார்க்கேன் ப்ரோ, V3 தான் அதிகமாக கிராஸ் பண்ணுது. V3யோட ஸ்பெக்ஸ் போனோன்னா பஜாஜோடைய அதே இது தான். V3லேயும் பெருசாக டிஃப்ரெண்ட்டில் 155 சிசி நல்லாயிருக்கு. பட் மைலேஜ் எவ்வளோ கொடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல, பட் நல்லா தான் இருக்குது. 55 to 60 தருது, 60, 65 கூட தருது, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால். மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக இல்லைனா எந்த வண்டியுமே நல்லாவே தராது ப்ரோ. அது எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். மஸ்ட்டு மெயின்டெனன்ஸு, சர்வீஸ் தான். மெயின்டெனன்ஸும் சர்வீஸும் நல்லா இருந்தாவே வண்டி பக்காவாக இருக்கும். அதேமாரி வண்டி மாதிரி இருந்தாவே நல்லாயிருக்கும். தேவையில்லாத இந்த கலர் அடிக்கிறது, ஸ்டிக்கர் அடிக்கிறது அதெல்லாம் தேவையில்ல. டீசெண்டாக ஒரு 2 இருந்தால் போதும். மாடிஃபை பண்ணலாம், பட் ரொம்ப மாடிஃபை பண்ணக்கூடாது. டீசெண்டாக ஒரு 2 இல்லை 3 அந்தளவுக்கு தான் மாடிஃபை பண்ணணும். வண்டியோட டிசைனே தெரியாத வாங்கிட்டு அதுக்கு வாங்காமல் இருக்கலாம். அதாவது என்ன சொல்கிறதுனா, வாங்கினது இந்த வண்டி தான், பட் டிசைனே ஃபுல்லாக மாற்றினாங்கன்னா அந்த வண்டிக்கான ஒர்த்தே போயிடும். அதுதான் இப்போ R15னா அதுடைய டிசைன் என்னென்னவோ அதுதான் அதனுடைய டிசைன். அதை அப்படியே வேறு வண்டி மாதிரி மாற்றணும்னு நினச்சா அதுக்கான மரியாதையே இல்லை, அந்த வண்டி எடுத்ததுக்கான மரியாதையே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மாடிஃபை பண்ண வேணான்னு சொல்லலை, லிமிட்டடாக தான். லிமிட்டட் HD இது மாதிரி இந்த வண்டிக்கு எவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓவராக பண்ணாலும் நமக்கு வந்து நல்லா இருக்காது, பிடிக்காது. எனக்குலாம் சீரியஸாக பிடிக்கவே பிடிக்காது. வண்டி போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பல்சரில் எனக்கு இந்த மிரர் இல்லாததே எனக்கு நல்லா இல்லை. சரி, எமர்ஜென்சிக்காக தான் இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதேமாரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். பட் மிரர் இல்லாததே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா மிரர் இல்லாமல் ஓட்ட மாட்டேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மிரர் இல்லாமல் நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு வந்த வண்டியை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மிரர் போட்டுருவேன், இந்த வண்டிக்கு நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் மிரர் போட்டுறேன்.
கழட்டி அப்படியே சேஃபாக வச்சுருக்காங்க. போட்டுடலாம். ஒன் சைடு இல்லனாலும் ஒன் சைடு இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்ல. ஓகே. பேசிக்கிட்டே ஒரு 18 கிலோமீட்டர் வந்தாச்சு ப்ரோ. கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம கீழ்பென்னாத்தூரில் அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஏன் உள்ளே போகல? உள்ளே போனோன்னா அங்கங்கே டிராஃபிக்கே இருக்கும் ப்ரோ. சில டைமில் லாக் ஆகிடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே அவுட்டர்னால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிடலாம். அவுட்ரு உங்களுக்கு கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ப்ராப்ளமே இல்லாமல் வெளியே அவுட்டரில் ஃப்ரீயாக போகலாம். அது ஓகே. பேசிக்கிட்டே வரும்போது தாங்க ஒன்று தோணுச்சு. ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு, எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா எமர்ஜென்சிக்கு அவர் கொடுத்தாரு. அதேமாரி நம்ம அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அதுதான் இருக்கிறதுலே மெயினான விஷயமே அதுதான். யாருக்கிட்டயாவது அமௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி அவங்க கேட்கறதுக்குள்ளே கொடுத்துற பாருங்கள். ஏன்னா, அவங்க எமர்ஜென்சிக்காக எதுக்கு வச்சுருப்பாங்களோ தெரியாது. பட் நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்காக அவங்க எமர்ஜென்சிக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் சொல்கிறேன். யாருக்கிட்ட ஏதாவது வாங்கினாலும் சரி, மோஸ்ட்லி கொஞ்சம் அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா, நமக்கு பின்னாடி இருந்தவங்க எப்படியோ, நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கணும். நமக்கு அதுக்கப்புறம் வரவங்களையும் கரெக்டாக வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம மேலே தப்பு எதுவும் வராமல் இருந்து பார்த்துக்கணும். விஷயமே அதுதான். ஓகே. பேசிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பாப்பம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸில் தான் உள்ள வரும். கீழ்பென்னாத்தூர் வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாப்பம்படியிலேருந்து பென்னாத்தூரை தாண்டின உடனேவே நமக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் எண்டு. ஓகே. வந்தாச்சு. அவர்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். இதான் பால் ஸ்டோரில் இருக்கார். இங்கேயே பால் ஸ்டோருக்கே வாப்பா அப்படின்னிட்டாரு. நானும் வந்துட்டேன். அமௌண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சரி ஓகேப்பா அப்படின்னாரு. ஓகே. கிளம்பியாச்சு. ஒர்க் எப்படி இருக்குது? வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார். ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நமக்கும் வீட்டுக்கு வர டைம் ஆகிடுச்சிங்க. நம்ம தூங்காமே இருந்தோம். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக இப்போ தான் வந்தோம். வரும்போதே அப்படியே சரி போகும்போதே கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வரும்போது அப்புறம் எப்போ பார்ப்போமோ அப்படின்றதுக்காக தான் வரும்போதே கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லைங்க, இன்னும் சேலரி போடல. இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டுறதுக்காக வாங்கியிருந்தோம். அந்த அமௌண்ட்டை தான் கொடுத்தோம். அப்பயும் சேலரி போட்டாங்களா எடுத்தாந்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இல்லைங்க, வீட்டில் கொடுத்தாங்க அந்த காசு. வீட்டில் கொடுத்ததை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ சேலரி வந்தால் தான் வீட்டை கொடுக்கணும். என்ன பண்ணுறது, ரொட்டேஷனில் தான் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். கமிட்மெண்ட் அதிகமாக அதிகமாக செலவுகள் அதிகமாகிறது. என்ன பண்ணுறது, பார்த்துக்குவோம். மேபி நெக்ஸ்ட் வீக் சென்னை போகிற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். சென்னை போகிற மாதிரி இருக்கும், இல்லை சென்னை போகணும். ஒர்க் இருக்குது, அமௌண்ட்டு வாங்கணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை பார்க்கணும். அவங்க ஒரு பார்ட் நம்மக்கிட்ட இருந்து அவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். ஏன்னா மீட் பண்ணி 8 மாதங்கள் ஆகிறது. வெறிகுண்டு இருக்காங்க. அதனால் அங்கேயும் போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடணும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிடும். ஓகே. உள்ள வந்தாச்சு ப்ரோ. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊருக்கு. வண்டிலாம் சொல்லக்கூடாதுங்க, நல்லா தான் இருக்குது. நான் கூட எதிர்பார்த்தத விட நல்லாவே இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த வண்டி எடுக்கிறது ஒர்த்து தான், நான் இல்லைலாம் சொல்ல. ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா 1,18,000 சம்திங். 1,18,573 ரூபா என்னவோ வந்தது.
வண்டி வாங்கினது ஒர்த்து தான். இதுவில் சொல்லும்போது ஷோரூமில் சொல்லும்போது 1,25,500 சம்திங் சொன்னாங்க. பட் அன்றைக்கி நாங்கள் எடுத்ததில் அன்றைக்கி எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்ததில் அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. 5,000 என்னவோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி எடுத்ததுக்கான பெனிஃபிட் என்ன கொடுத்தாங்கன்னா, ஹெல்மெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டில் கொஞ்சம் லெஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க. நெட் கேஷில் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நாங்கள் எடுத்தது ஒர்த்து இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒர்த்தாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட எங்கே நல்லா இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மேபி யாராவது ஃப்யூச்சரில் வாங்குற மாதிரி இருந்தால், அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்க்குள்ளே யாராவது வண்டி எமர்ஜென்சியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, லோ பட்ஜெட்டில் இதே வாங்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போகிறத விட இந்த மாதிரி வாங்கிடலாம். செகண்ட் ஹேண்ட்லேயே நீங்கள் 40,000 30,000 வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதே அமௌண்ட்டு இது வச்சுட்டிங்கன்னா அடுத்தது வந்தால் ரூ. 60 தான். ஈஸியாக 6 மாதத்துல 8 மாதத்துல கட்டுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு அழகாக அதையே கட்டிட்டு வந்துடலாம். சரி சார், செகண்ட் ஹேண்டில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு செகண்ட் ஹேண்டில் ஓகே தான். இல்லை நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் புது வண்டி வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஏன் அந்த வண்டி வந்து லாங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், இதை வந்து ஹோம் பர்பஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பெட்டராகிடும். அதுக்காக தான் சொன்னேன். மணி வந்து சும்மா இல்லை, யூசேஜ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிட்டு திரும்பவும் செகண்ட் ஹேண்ட்லேயே நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு எமர்ஜென்சிக்கு எதாவது பண்ணலாம். பட் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டோர் வாரண்ட்டி இருக்கும்போது ஸ்டோர்லேயே கூட நம்ம வந்து ரீட்டெயில் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வாங்கும்போது எப்படி வாங்குறோன்றத பாருங்கள். திரும்பவும் அதுக்கான பேக்கப் பிளான் என்னன்றதை பாருங்கள். மல்டிபிள் பிளான் இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற டைமில் வந்து கரெக்டாக இருக்கும். பிளானே இல்லாமல் ஒர்க் பண்ணணுமா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்காக சொல்கிறேன். வர வழியில் ஒன்று யோசிச்சுக்கிட்டே வந்தேங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போது வேலந்தாங்கல் அப்படின்ற ஊரில் போயிட்டுருக்கோம். இங்கே எல்லோரும் என்னவோ கையில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே வந்தேன். என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் யோசித்தேன். அவங்க கிறிஸ்டின் எல்லாம் வந்து இந்த கல்லறைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து க்ளீன் பண்ணி என்னவோ பண்ணிகிட்ருந்தாங்க. எனக்கு சரியாக அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சவங்க அது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அதை க்ளீன் பண்ணி மாலை போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் க்ளீன் பண்ணி பண்ணிகிட்ருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் யாருக்கிட்டேயும் கேட்கவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வர்றது பெரிய விஷயம்ப்பா. ஒரு 30-35 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுறோம். என்ன பண்ணுறது, நம்ம தினைக்கும் இப்படி தான் ஒர்க் போயிட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். மேபி திருவண்ணாமலையில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். பைக் எடுக்கிற வரைக்கும் தாங்க. பைக் எடுத்துகிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா பைக் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அங்கேயே ஏதாவது ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம், மேபி இருக்கும். பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் டைம் வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஓகே தான், பெட்டர் தான். ஓகே, வந்தாச்சு வீட்டுக்கு. மேபி அம்மா வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆஹா, வெளியே உக்காந்துட்ருக்காங்களே. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தங்கச்சி வெளியே தான் உக்காந்துட்ருக்கு. உக்காந்து படிக்க சொன்னால் மொபைல் பார்த்துட்ருக்கு. நான் கூட வரும்போது படிச்சிட்ருக்குன்னு நினச்சேன். மொபைல் பார்த்துட்ருக்கு. அதேமாரி தான் பெரிய பாப்பாவும் வீட்டில் தான் இருந்தாங்க. மொபைல் பிடுங்கி பார்த்துட்ருக்கு. படிக்கும்னு நினச்சேன். மொபைல் பிடுங்கி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி